தாமரலோகம் நியூஸ் சேனல். நாம் வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கீழ்ப்புதுப்பட்டு என்ற கிராமத்தில் நம்ம சிறந்த ஒரு சித்தர் வழியில் வழிபட்டு கொண்டிருக்கும் ஒரு சாமியாரை இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அவர் ஆல்ரெடி முன்னாள் இராணுவத்திலையும் பணிபுரிஞ்சு இருக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம பேட்டிக்கான தாமரை உலகம் சார்பாக வந்திருக்கிறோம். இங்கே வந்து கோயிலுங்க பழமை வாய்ந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கல்வெட்டு அமைந்த கோயில். இந்த தீர்த்தத்தை வந்து குடித்தா அவர் வந்து ஒரு மனிதன் வந்து நோயற்று ஒரு 100 வயசு வரையும் வாழ்வாங்க. ஒரு மருத்துவத்துக்கு போகாதவே அந்த தண்ணி வந்து மருத்துவ குணம் அடங்கிய தண்ணி இன்னும் சொல்லிட்டு ஒரு குளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே கல்வெட்டும் இருக்குது. அந்த இடத்துல நம்ம அவரை பார்த்துட்டு அவர் சாமியாரை நம்ம போயிட்டு அவரை பார்ப்போம். ஆல்ரெடி அவர் ஆர்மியிலையும் ஒர்க் பண்ணி இந்த பக்தி சிறந்த ஆன்மீக வழியில் வழிபட்டு மக்களுக்கு நல்லதும் சில விதத்தில் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம அவரை காண போய்கின்னு இருப்போம். இப்போ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தாமரை உலகம் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். சரிங்க. உங்களை பற்றி நீங்கள் ஆர்மியில் ஒர்க் பண்ணீங்கன்றது கேள்விப்பட்டேன். இப்போ இந்த ஆன்மீகத்தில் சேர்ந்து பண்ணுறது எப்படி இருக்குது? சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது ஆர்வமாக இருந்தது. தாத்தா காலத்துலேருந்து சில விஷயங்கள் அவர் ஓலைச்சுவடியில் சின்ன வயசுலேருந்தே இது ஆர்வமாக இருந்தது. தாத்தா காலத்துலேருந்து தாத்தாக்கு வந்து எல்லா நாடி நரம்புகள் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதை நான் வந்து பொருட்படுத்தாமல் நான் இருந்ததுனால சில காலங்களுக்கு அப்புறம் இப்போது ஞான நிலை உருவாச்சு. இப்போது ஆர்மி விட்டு வந்த உடனே கஷ்டங்கள் அதிகமாக இருக்குன்றதுக்காக எல்லாம் கோயில் குழம்பு போயிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற விஷயங்கள், ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ப்ரூஃப் எடுத்தேன். கரெக்டாக அது மூலிமா இப்போ 20 வருஷமாக எவ்வளோ பேர் நான் சொல்ல வேண்டியதில்லை, நிறைய பேருடைய பில்லி சூன்யம் இருந்தாலும் சரி, நோய் நொடிகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்வெட்டில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் மட்டும் இல்லாமல், குளத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இல்லாமல், ஐனாரப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அம்மன் கிட்டே இருக்கிற ரகசியங்கள், ஊருக்குள்ளே இன்னும் பெருமாள் கோயில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய வழிப்படி இதை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பீஸ் ஏதாவது வாங்குறீங்களா? ஏதாவது இது இப்போ உங்ககிட்ட வராங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருஷமா பீஸ் எதுவும் வாங்கலையா? காரணம் என்னன்னா, நான் எதையும் எதிர்பார்க்கல. அம்மனுடைய அனுகிரகத்தால் ₹1 காணிக்கைனா உயிர் காணிக்கை வாங்கி ஆகணுன்ற உத்தரவு அம்மன் பேர்லேருந்து வந்தது. அதனால் ₹1 காணிக்கை கொடுக்கணும்னு கேட்பேன், அவ்வளோதான். மீதி விருப்பப்பட்டு கொடுக்குறத கோயில் குளங்கள் மற்றும் அன்னதானங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம அங்கே கல்வெட்டில் இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை குடித்தா நம்ம வந்து நோய் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? அதனுடைய உண்மை என்னென்னா, சயின்ஸ் ரீதியாக பார்க்க போனால் மரத்துக்குள்ளே இருந்து 7 வகையான மூலிகைகள் அதில் விழுது. 7 வகையான பில்லுருவிகள் வேப்ப மரத்துலேருந்து விழுது. வேப்ப மரமே 7 தலைமுறை முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. 7 ஆள் ஆழம் வரைக்கும் தான் நாங்கள் நோண்டி இருக்கோம். இல்லை, ஆழம் போயிட்டே இருக்குது. பாறைக்குள்ளே நடுவில் அது தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியினுடைய சுவையை அதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பசி எடுக்காது. இதை குடித்தா எங்கள் பாட்டியே 105 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே இருந்த கிராம மக்கள் அனைவரும் 100 வயசுக்கு மேலே தான் வாழ்ந்துருக்காங்க. இது எல்லாமே இந்த குடி தண்ணீர் தான் உருவாகுதுன்றது தெளிவாக தெரியும். அதை வச்சு தான் ஆமாம், அதை வச்சு தான் உருவாகுது, மூலிகைகளால் உருவாகுது. சரிங்க ஐயா. இப்போ இந்த கோயில் வந்து நீங்கள் கட்டப்பட்டதா? நாங்கள் பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் உருவாக்கி நாங்கள் கணிச்சு தான் கட்டணும் இந்த கோயில். நீங்கள் கனி சொல்கிறீங்களா? அங்கே பார்க்கலாமா இடத்த? வாங்க பார்க்கலாம். சரிங்க.